விசுவாசத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். இன்றைக்கு இந்த வருஷம் இந்த மாதம் வாக்குத்தத்தமே என்னன்னா, விசுவாசத்தின் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் யாரு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் உன்னை ஏற்றுக்கொள்வோம். ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு விசுவாசத்துக்கு தகப்பனா இருக்கிறவர் யாரு? ஆபிரகாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசத்தின் தகப்பன். ஆமென். வேதத்தில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம அவரை குறித்து பார்க்க முடியுது. பாருங்கள், கலாத்தியர் 3:29 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அங்கே பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததியாராயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாச மார்க்கத்தார் கிறிஸ்துவை உடையவர்கள் நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ரோமர் 4:16 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கீழே பாருங்க, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம எல்லாரும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், சந்ததிகள், விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிற நாம் எல்லாரும் ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆமாம். விசுவாசத்தின் தகப்பன் நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் தான் இருக்கிறார். அவர் தான் முன்னோடி. அவரிடத்திலிருந்து தான் நிறைய காரியங்களை விசுவாசத்தை கற்றுக்கொள்ள முடியும். அவர் தான் நமக்கு ஆரம்பமே. விசுவாசத்தை எப்படி அவர் உண்டாக்குனார், அவருக்குள்ளேருந்து எப்படி அந்த விசுவாசம் பெரியதாக வந்துச்சு அப்படிங்கிறத நாம் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? கவனிக்க போகிறோம். எப்படி பலவீனமான விசுவாசத்திலிருந்து ஒரு பலமுள்ள விசுவாசத்துக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஆபிரகாம்கிட்டருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் விசுவாசம் என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. விசுவாசம் என்பது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஆனால் நமக்கு அடிக்கடி நம்ம விசுவாசத்தை பற்றியே கேட்கறதுனால அது ஒரு பழமையான ஒரு வார்த்தை போல் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் விசுவாசமே நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய அனைத்து சுதந்திரத்துக்கும் உரியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதும், விசுவாசம் எவ்வளோ முக்கியம் என்பதை நீங்கள் வெளிப்பாடாக பெற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அது உங்களுக்கு உண்மையிலே அது ஒரு ஆசீர்வாதமானதாக, தேவன் இவ்வளவு மகத்துவமான ஒன்றை நமக்கு தந்திருக்கிறார் என்று அவருக்கு நீங்கள் நன்றி சொல்வீங்க. ஆமென். விசுவாசம் என்பது ஒரு எளிமையானது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. விசுவாசம் என்பது அருமையானவர்களே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதில்லை. விசுவாசம் தேவன் யாருக்கு துவக்குகிறாரோ அவர்கள் என்ன செய்கிறாங்க? விசுவாசத்தில் வளர்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. எனக்கு நிறைய பேர் விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசுவாசத்தை தந்து நம்மளை நடத்துகிறாருன்னா அது உண்மையிலே நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆகவே விசுவாசத்தை பலவீனமான விசுவாசத்திலேருந்து எப்படி பலமுள்ள விசுவாசத்துக்கு நம்ம மாற்றப்பட முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆபிரகாம்கிட்ட இருந்து தான் நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் விசுவாசத்தில் நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறாருன்னு. ஆனால் ஆபிரகாம் ஆரம்பத்திலேயே விசுவாசத்தில் பெரிய பலமான இருந்தாரா அப்படின்னா கிடையாது. ஆபிரகாம் முதல்ல இந்த 100 வயதாக இருக்கும்போது
ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், உனக்கு ஒரு சந்ததியை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்மவேல் எனக்கு உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னார். ஏன்னா சாராளி நிமித்தம் நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்மவேல் ஆகார் இடத்துல பிறந்த அந்த இஸ்மவேல் பிழைப்பானாக அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சாராள்கிட்ட வந்து உற்பவ கால திட்டத்தில் அடுத்த வருஷத்தில் சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் விழுந்து கிடந்து சிரிக்கிறார், தரையில் விழுந்து கிடந்து சிரிக்கிறார். சாராளை பாருங்க, வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு கிடந்து சிரிச்சிட்டு இருக்கிறா. அப்போது இவங்கெல்லாம் பெரிய விசுவாசத்தோடைய வந்தாங்க அப்படின்னா கிடையாது, விசுவாசத்தில் வரல. விசுவாசம் அவங்களுக்குள்ள பலவீனமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், பலவான்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆனால் அதனுடைய அவங்க எப்படி அந்த இடத்துக்கு கடந்து போனாங்க? ஒரு விசுவாசத்தின் பலவீனத்திலிருந்து எப்படி ஒரு மனிதன் வல்லமையான பலமுள்ள ஒரு விசுவாசத்துக்குள்ளே அவன் கடந்து போகிறான், அதுதான் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையிலும் கூட எதிர்காலம் இல்லாத ஒரு நிலை இருக்கலாம். நமக்கு எதிர்காலம் ஒரு பிரகாசமான ஒன்றாக இருக்காமல் இருக்கலாம். அடைக்கப்பட்டதான சில காரியங்கள் நமக்கு விடுதலை பெற முடியாததாக இருக்கலாம். அல்லது ஒரு சில காரியங்கள் நம்பத்தகாத காரியங்களாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே ஒரு தீமை நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கலாம். எதிர்காலம் பிரகாசமே இருக்காதுங்கிற ஒரு நிலையில் நீங்கள் ஒரு வேளை இருக்கலாம். நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, நம்ம தொழில் எப்படி இருக்க போதோ, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசத்தின் இந்த பலவீனமானதாகவோ குறைவானதோ இருக்கிறதோ, இதிலிருந்து நீங்கள் பெரிய விசுவாசத்துக்கு அல்லது ஒரு பலமுள்ள ஒரு விசுவாசத்துக்குள்ளே வருகிற போது உங்களுடைய சூழ்நிலைகளும் மாறக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் பிரச்சனைகள் மாறக்கூடியதாக இருக்குது. பிரகாசமற்ற உங்கள் வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாக மாறக்கூடிய இடம் பெறக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள செய்து. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் 100 வயதாக இருக்கும்போது அவருடைய சரீரமெல்லாம் பலவீனமாயிடுச்சு. பைபிள் சொல்லுது, சரீரம் செத்து போனதும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், சாராளை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆனால் அவங்க சூழ்நிலையோ நம்பத்தக்கதாக இல்லை. அவங்க சரீரம் அதற்கேற்ற ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியதா அப்படின்னு பார்த்தால் இல்லை. அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, சரீரம் செத்து போனதாக இருக்கிறாங்க, சாராளின் கர்ப்பம் செத்து போனதாக இருக்குது. ஆகவே தேவன் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்துக்கும் இந்த சரீரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக இதுக்கு சாத்தியமே இல்லாத ஒன்றா இருக்குது. ஆனால் இதை எப்படி சாத்தியமாக்கினார்கள்? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டு நம்ம சரீரம் புதுமை அடைந்து நம்ம வாழ்க்கை பலனடைந்து நம்முடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் ஒரு பிரகாசமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போவதற்கான ஒத்துழைக்கப்படுவதற்கு விசுவாசம் அவசியமானதாக இருக்கிறது. ஆமென். நாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்கிறது மட்டும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா இல்லை, அதோடு கூட உங்கள் விசுவாசம் இணைய வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு உங்களுடைய விசுவாசமும் என்ன செய்யணும்? நீங்களும் இணையணும். அது எப்படி இணையணும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ரோமர் நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பாருங்க, ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தத்தை பெறார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். எவ்வளவா? வானத்து
நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, இப்படி பூமியில் உள்ள தூளை போல, நட்சத்திரங்களை போல எண்ண முடியாத அளவுக்கு உன் சந்ததியை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புவதற்கு என்னது இல்லையா? எந்ததுமே கிடையாது, எந்ததுமே கிடையாது. ஆனால் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? அவன் தான் தொடக்கத்திலேயே சிரிச்சாருன்னு பார்க்குறமே. ஆபிரகாம் சிரிச்சாரு, சாரால் விழுந்து கிடந்து அவ கூடாரத்துக்குள்ள ஒளிஞ்சு கிடந்து சிரிக்கிறா, கேட்டா இல்லைன்னு வேற சொல்றா, பொய் சொல்றா. அப்படிப்பட்ட இவர்கள் எப்படி நம்பிக்கையோட விசுவாசித்தார்கள் பாருங்க. 19வது வசனம், அவன் விசுவாசத்திலே, இங்க மறுபடியும் சொல்றாரு, அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான், விசுவாசத்தில் பலவீனமாய். இவர் எப்படி பலவீனமாய் இருக்கவில்லை? பலவீனமாய் இருந்தவன் எப்படி பலவீனமாய் இல்லாம வல்லவனா மாறினான்? நம்ம தொடர்ந்து படிக்கும் போது தான் தெரியுது, ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது சரீரம் செத்து போனதையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும், என்னன்னா தனக்கு இருக்கிற ஃபெயிலியரை, தனக்கு இருக்கிற பலவீனத்தை அவன் எண்ணாதிருந்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல என்னது? எண்ணாதிருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, பலவீனத்தை எண்ணாதிருந்தான். சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். அடுத்தது பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. எண்ணாதிருந்தான். ரெண்டாவது, வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படலை அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவ என்ன பண்ணார்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 காரியத்தை நான் உங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன பண்ணார்? ஒன்று, தன்னுடைய சூழ்நிலையை எண்ணவில்லை, தன் பலவீனத்தை எண்ணவில்லை, எண்ணாதிருந்தான். அந்த எண்ணம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒரு எஃபெக்ட் ஆனதுங்க, ஒரு ரொம்ப எஃபெக்ட் ஆனது. அதனால் நீங்கள் கவனிக்கணும், உங்களுடைய ஃபெயிலியரை, உங்களுடைய கால சூழ்நிலையை, உங்கள் கையில் இருக்கிற பொருளாதாரத்தை, உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை, இதை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, அதை அவன் எண்ணாதிருந்தான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பலவீனத்தை எண்ணாதிருந்தான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை எண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எதிர்மறையான எண்ணங்களை சிந்தித்துக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு எதெல்லாம் தோல்வியா தோணுதோ அதெல்லாம் நீங்க எண்ணிட்டே இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில எது கெட்ட எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்குதோ அதையே எண்ணிட்டு இருக்கீங்களா? எதை எண்ணிட்டு இருக்கீங்க? ஆனால் ஆபிரகாம் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்னன்னா, அவனுடைய பலவீனத்தை, அவனுடைய 100 வயசு ஆயிடுச்சு, எனக்கெல்லாம் இனிமே பிள்ளை பெறாது, எனக்கு கற்பம் செத்து போன சாரால் என் மனைவியின் இடத்துலேருந்து பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது அப்படின்லாம் அவன் எண்ணவே இல்லையாம். ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பலவீனத்தை எண்ணாதீர்கள், உங்களுக்கு வருகிற எதிர்ப்பை எண்ணாதீர்கள், தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையை எண்ணுங்கள். ஆமென். அடுத்ததில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இது இன்னும் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை குறித்து நிலையற்று தடுமாறாமல், ஹீப்ரு வார்த்தையில் இப்படி ஒரு கிரேக்க வார்த்தையில் இப்படி வருதான். எப்படி வருதுன்னா, தடுமாறாமல் அப்படின்னு, பயப்படாமல். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் இப்படி தருவேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் என்னம்மா நடக்க போதோ, எப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தடுமாறாமல். அப்போ வாழ்க்கையில் பாருங்க,
ஒரு தவறான கருத்துக்களை எண்ணும் போது தான் தடுமாற்றம் வருது. இந்த ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து கொஞ்சம் கூட என்ன பண்ணலையா? சந்தேகப்படவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, சந்தேகப்படவில்லை. தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு நல்ல விசுவாசம் உங்களுக்குள்ள வர வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். அருமையான ஆண்டவருடைய, நீங்கள் என் கூட வந்துட்டே இருக்கிறீங்க. என்கிட்ட வரும்போது என் கூட நீங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டுருக்கீங்க, அல்லது ரொம்ப நாளாக என் கூட பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நல்ல என் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, என் கூட நல்ல அன்பாக பழகிட்டு இருக்கீங்க. அப்படி பழகிட்டு இருக்கிறப்போ என்னை முழுமையாக நம்புறீங்க. அப்படி நம்பிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து உங்ககிட்ட, யாராவது ஒருத்தன் பாஸ்டர் இப்படிப்பட்டவர், அவர் நல்லவர் கிடையாது அப்படின்னு ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறான். நீங்கள் உடனே அதை கேட்டு என்ன நீங்கள் இவர் தப்பானவர், இவர் மோசமானவர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என் மேலே இருக்கிற விசுவாசம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? இதுதான் இன்றைக்கி நடக்குது. அருமையானவர்களே, தேவன் மேலே நீங்கள் நல்ல விசுவாசம் வைக்கிறீங்க, ஆனால் ஒரு துர்ச்செய்தி யாரோ ஒருத்தர் சொல்கிறத வைத்துக்கொண்டு ஆண்டவர் மேலே நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க? அவிசுவாசப்படுகிறவங்களாக மாறுறீங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. அருமையானவர்களே, கர்த்தருக்குள் நாம் எப்போதும் அந்த விசுவாசத்தை ஒருபோதும் தவறான கருத்துக்களை கொண்டு வந்து உங்கள் விசுவாசத்தை குலைக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தூக்கி தூர போடணும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நல்லவர் என்கிறதுல, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்கிறதுல நீங்கள் எப்போதும் நிலைத்து நிற்கிறவங்களாக இருக்க வேண்டும். அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் ஒருபோதும் சந்தேகப்படுகிற விதமாக யார் உங்கள் மனதில் ஒரு காரியத்தை சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தை அது கெடுக்கும். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம். நான் ஒரு காரியத்தை கேட்குறேன். நீங்கள் உங்கள் கூட ஒருத்தர் பழகிட்டே இருக்கிறார். அவர் எப்போதும் உங்களை நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், உண்மைக்கு புறம்பாக எதையும் செய்ய மாட்டார், எனக்கு உண்மையாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத எல்லாருமே விரும்புவீங்க. அப்படி தானே? உங்கள் கூட ஒருத்தர் பழகிறாரு, அவர் உங்களை பற்றி நல்லது சொல்கிறதுக்கு தான் எல்லோரும் என்ன செய்வீங்க? விரும்புவீங்க. உங்களை பற்றி தப்பாக சொல்கிறத யாராவது விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு. அவரோட பழகிற நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சாட்சியாக இருக்கணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசங்கிறது அதுதாங்க. ஆண்டவரை யாரோ ஒருத்த சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற விசுவாசத்தை குறைத்து கொள்வதோ விசுவாசிக்க கூடாதபடி போகிறதையோ கர்த்தர் விரும்புறதில்லை. ஒரு மனிதன் பலவீனமான விசுவாசத்திலிருந்து பலமான விசுவாசத்துக்குள்ளே போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக நிற்கணும். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உண்மை உள்ளவர், உண்மைத்தன்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் என்னை ஏமாற்ற மாட்டார். அவர் எப்போது எனக்குள்ள நன்மையானதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். அவரை சந்தேகிக்கிறதுக்கு வருகிற எந்த ஒரு கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற அந்த நிச்சயத்துக்குள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசு உங்கள்கிட்ட ஆண்டவரை பற்றி தப்பாக சொல்லுவான். அது உனக்கு நடக்காதும்மா, அது உனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார்னு சொல்லுவான். நீ நம்பக்கூடாது, அவன் சொல்கிறத நம்பக்கூடாது. நீங்கள் தேவன் உங்களுக்காக சொல்லியிருக்கிறதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, அவர் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ அவன் எதிர்மறையாக அவனுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் அவன் எண்ணாதிருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். உங்களுக்கு எதிர்மறையாய் வர்றதை நீங்கள் எண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய எண்ணத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய தாக்கம். பிசாசு உங்கள் எண்ணங்களை தான் என்ன செய்கிறான்?
தாக்கி உங்களை, அது எப்படி 100 வயசில் எனக்கு பிள்ளை பிறக்க முடியும்? 100 வயசில் எனக்கு எப்படி பிள்ளையை தர முடியும்? நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? என் சரீரம் என்னை ஒத்துக்கொள்ளுமா? மனுஷன் என்ன செய்வான்? உலகத்தார் என்ன சொல்லுவாங்க? இப்படியெல்லாம் இந்த மாமிசம் சொல்ல ஆரம்பிக்கும், இந்த எண்ணங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் இதை ஒருபோதும் பொருட்டாக எண்ணாமல், அதை குறித்து எண்ணாமல் அவன் வாக்குத்தத்தத்தை குறித்தே எண்ணிக்கொண்டிருந்தான். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். என் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்கு குறையல. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். சரீரம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரீரத்தை மாற்றக்கூடியவர் என் கூட. சரீரம் மாறுமா? வேதம் சொல்லுகிறது, சாராள் கற்பம் தரிக்க பலனடைந்தாள். செத்து போன சரீரம் விசுவாசித்தால் உங்க சரீரம் பலனடையுமா? அடையும். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அவன் ஆவிக்குரியதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்க சரீரத்திலும் விசுவாசம் மாற்றத்தை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் விசுவாசித்தான், சாராள் விசுவாசித்தால். வேதம் சொல்லுது, சாராள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள். ஆமென். அவங்க 2 பேருடைய வாழ்க்கையிலையும் சரீரத்திலே மாற்றம் வந்துச்சுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஆவிக்குரியதில் ஏதோ ஒன்று தடவைனா மாறும், அல்லது ஜெபிச்சா ஏதோ விலகும் அப்படின்னு. இல்லை, உங்கள் சரீரத்தில் மாற்றம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? வியாதியோடு இருக்கீங்களா? தேவ பிள்ளைகளே கொஞ்சம் கவனிங்கள், அன்பானவர்களே கொஞ்சம் கவனிங்கள். தேவனை விசுவாசியுங்கள். உங்கள் சரீரத்தில் வியாதி மாறும், உங்கள் பலவீனங்கள் மாறும். உங்கள் சரீரத்தில் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி உங்கள் சரீரம் புது பலன் அடைய ஆரம்பிக்கும். 103ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 103ஆம் சங்கீதத்தை பாருங்க. அங்கே சொல்லுகிறார், அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி உன் அழிவுக்கு, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, என் வயது திரும்ப வாழ வயதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்கள் பலனடையும், உங்கள் சரீரத்தில் மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், வேலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், பிள்ளைகளின் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் கவனிங்கள், ஒரு பலவீனமான விசுவாசத்திலிருந்து பலனுள்ள விசுவாசத்துக்கு வரும்போது ஒரு மாற்றம் உண்டாகிறது. சந்தோஷப்படுறீங்களா? அப்போ பாருங்க, என்னது இருந்தான் உங்களுக்கு ஆப்போசிட்டிவாய், நெகட்டிவாய், உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா எண்ணங்களையும் நீங்கள் மாற்றுங்கள். சமீபத்தில் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கிறது. 2 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. 2 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. ஆகவே 2 பேருக்கும் தூக்கெல்லாம் போடக்கூடாது, தூக்கு கயிறெல்லாம் போட்டு அவனை கொடுமைப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆகவே அவங்கள 2 பேரும் மைல்டாக, ரொம்ப வேதனை இல்லாத விதத்தில் அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லி சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. ஆகவே அவங்க 2 பேரும் மரண தண்டனைக்காக அவர்களை ஒரு அறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க அடைக்கப்பட்ட இடத்துல சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் தூக்கிலெல்லாம் போட போகிறதில்ல, கொடூரமாலாம் நாங்கள் கொலை செய்ய போகிறதில்ல, உங்களை நாங்கள் பாய்சன் வைத்து உங்களை கொல்ல போகிறோம். ஆகவே நாங்கள் ஒரு பாம்பை உங்களுடைய கொத்த வைப்போம், அந்த பாம்பு விஷம் ஏறி நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆகவே அந்த தண்டனை, அந்த மரண தண்டனை விதிக்கிற அந்த நேரம் வந்துச்சு. அவங்க கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க, கையெல்லாம் கட்டிட்டாங்க. ஒருவனுடைய சரீரத்தில் ஒரு பாம்பை கொத்த விடுறாங்க. அவன் அந்த பாய்சன் ஏறி அவன் மரித்து போகிறான்.
ரெண்டாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நீடில், ஒரு சின்ன ஊசியை வைத்து அவனுடைய சரீரத்தில் குத்துறாங்க. அவனும் கொஞ்ச நேரத்தில் முழு சரீரம் முழுவதும் பாய்சன் ஆகி இறந்து போயிடறான். ஏன்னா இவன் பாம்பு கொத்தி தான் செத்தான், ஆனால் இவனோ வெறும் ஊசியை வச்சு குத்துனானே, செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவன் விஷம் நிறைந்ததுனால, விஷம் உள்ளவனாக பாம்பினுடைய விஷத்தினாலே ஏறி அவன் செத்து போயிட்டான். ஆனால் இவன் எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, இவன் பாம்பு தான் என்னை கொத்திச்சின்னு சொல்லி பயத்திலேயே அவன் இறந்து போயிட்டான். இவனை பாம்பு கொத்தலை, பாம்பினுடைய விஷம் கிடையாது, ஆனால் பாம்பு கொத்திருச்சின்னு ஒரு பயம் வந்துச்சு பாருங்க. பயத்தினுடைய உச்சக்கட்டம் அவனுடைய சரீரம் முழுவதையும் பாய்சன், அவன் சரீரம் முழுவதும் விஷமா இருந்துச்சான், சரீரம் முழுவதும் நீல நிறமா மாறிச்சான். பார்க்கும்போது அவன் பாருங்க, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் தவறான எண்ணம் கொண்ட ஒரு பயம் சரீரத்தை அழிக்கக்கூடிய விஷத்தையும் மரணத்தை கொண்டு வருகிற விஷத்தையும் உருவாக்கும் என்றால் எவ்வளவு கொடூரமானதுன்னு பாருங்கள். உங்கள் எண்ணங்களை எவ்வளவு நீங்கள் பாதிப்புக்கு, அந்த தவறான எண்ணங்களுக்குள் இருந்து நீங்கள் விளக்க வேண்டும் என்று கொஞ்சம் கவனியுங்கள். நீங்கள் நிறைய நேரம் பிசாசு போடுற எண்ணங்களை உங்களுக்குள்ளே போட 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 நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் என்ன ப்ராப்ளம், அதனால் என்ன. இன்றைக்கி பாருங்கள், எண்ணத்தை குறித்து நிறைய பேருக்கு, சிந்தையை குறித்து நிறைய பேருக்கு என்னென்னா விழிப்பு கிடையாது. ஒரு விசுவாசிகள் கூட அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. இஷ்டத்துக்கு சிந்தைகளை சிந்திக்கிறது விடுறாங்க. நான் சொல்கிறேன், அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் சிந்தையை கெடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். ஏனென்றால் அது உங்கள் சந்ததியை வரைக்கும் பாதிக்கிறது, உங்கள் குடும்பத்தை பாதிக்கிறது, உங்களை பாதிக்கிறது, உங்கள் தொழிலை பாதிக்கிறது, உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய விஷத்தை உருவாக்குகிறது. உங்கள் எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ண முடியாதபடிக்கு இந்த சிந்தையில் இருக்கிற அந்த தவறான கருத்துக்கள், தவறான எண்ணங்கள் தான் உங்களை அழித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? ஒரு பயம் ஒரு மனுஷனை அந்த அளவுக்கு மரணத்துக்குள்ளே கொண்டு வரும் என்றால், நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் ஜீவனை உருவாக்க முடியும். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை பிழைப்பை கொண்டு வர முடியுமா? நல்ல வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பிழைப்பை கொண்டு வர முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கவனிங்க, நல்ல வார்த்தைகள் உங்களை பிழைக்க வைக்க முடியும். கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வர முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிந்தைகளை கவனிக்குங்கள். சிந்தைகளை நிறைய பேர் அப்படியே விட்டுருது. ஆபாச படங்களுக்கு, ஆபாச காட்சிகளுக்கு, தேவையற்ற கருத்துக்களுக்கு, தேவையில்லாத யூடியூப்பில் அதில் இதில் அப்படின்னு போயிட்டு உங்கள் வாழ்க்கை சிந்தையை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை ஒரு சிந்தையை பரிசுத்தத்தோடும் தேவனுக்கு உண்மையுள்ள தன்மையோடும் இருக்க உங்கள் சிந்தையை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ரொம்ப கவனிங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் வந்து கிருபையை பெற்று கிருபைக்குள்ள வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் உங்கள் சிந்தையை கெடுக்கிறதற்கு, சிந்தையை தவறான எண்ணங்களுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு, விசுவாசமற்ற தரமற்ற விதத்தில் உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு பிசாசானவன் உங்கள் சிந்தையை தான் தொடுகிறான். ஆகவேதான் சிந்தையில் நீங்கள் என்னெல்லாம் பயத்தை கொண்டு வர்றீங்களா, சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது இருக்குதா, தேவனை சந்தேகிக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்குதா, கவனியுங்கள். அது சிந்தைகளை நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியம். தேவனை சந்தேகிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் தூக்கி தூர போடணும். ஏனென்றால் தேவன் உண்மைத்தன்மை உள்ளவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்யக்கூடியவர். சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கவனிங்க, எப்படி சந்ததிகள் வரைக்கும் பாதிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர்
ஒரு நல்ல ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அவங்களுக்கு கொடுத்தார். படைக்கும் போதே அவர்களை தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைக்கிறார். தேவனுடைய சாயலாக படைக்கிறார், தேவ ரூபத்தின்படி படைக்கிறார், மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். நீ ஒரு நாள் மறிக்க மாட்ட அப்படிங்கிற ஒரு நிலையில் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறார். ஆனால் அங்கே ஒரு கனியை காண்பித்து சொல்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீ சாப்பிடாத, அதை சாப்பிடும் நாளில் நீ சாவாய், நீ சாப்பிடலைன்னா சாகவே மாட்ட. கடலையே சொல்லுங்க பாப்பா. ஆனால் இதை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்படிங்கிறார். இவன் கேட்டுட்டான். ஆண்டவர் வரும்போதெல்லாம் ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருக்கிறான், உலாவுறான். ஆண்டவரோட பேசி ஆண்டவர் நிறைய காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. இந்த உலகத்தை படைச்சது எப்படி, இதெல்லாம் எப்படி வந்தது, அதெல்லாம் வந்து கேட்குறேன், சந்தேகத்தெல்லாம் கேட்குறான். அவனு சொல்கிறார், நல்ல ஆண்டவர் அவனுக்கு அறிவை கொடுக்குறார். சொல்லி சொல்லி அறிவை பெற்றுக்கொண்டவனாக தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அவன் நன்மை தீமை விருட்சத்தின் கடி பக்கத்தில் அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி வந்து பார்க்குறான், இதை தானே கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், இனிமேல் நான் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி இப்படி கவனிச்சுட்டு இருக்கிறான். இதை பிசாசு பார்க்குறான். பிசாசு பார்த்துட்டு சொல்கிறான், இந்த கனியை பறிக்கும், நீ சாப்பிடு நாள், இந்த கனியை குறித்து ஏதாவது சொன்னாரா, ஆண்டவர் உன்னை என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஏவாள் சொல்கிறா, இந்த கனியை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நீ சாவாயின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இதை அப்படியே எதிர்மறையாக அவன் பேசுகிறான் பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக பேசுகிறான். இதை சாப்பிடும் நாளில் நீ சாக மாட்டாய், சாப்பிட்டா சாவாயின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இவன் சாப்பிட்டா சாக மாட்டேன் அப்படிங்கிறான். நீ சாப்பிடும் நாளில் தேவனை போல் ஆவாய். இவன் ஏற்கனவே தேவனாக தானே இருக்கிறான். ஆதாம் ஏவாள் ரெண்டு பேருமே ஏற்கனவே தேவனை போல தான் இருக்கிறாங்க. ஆனால் இவன் இப்போ மாற்றிட்டான். நீ இப்போ தேவனை போல இல்லை, நீ சாப்பிட்ட பிறகு தான் தேவனை போல மாற போறேன்ட்டு பாருங்க. இது சொல்லிட்டு அவன் போட்டு போயிட்டான். இந்த மண்டையில் வந்து உதிக்குது, சார் இதை சாப்பிட்டா நம்ம தேவனை போல ஆயிடுவோம், நம்ம தேவனை போல ஆயிடலாம், நம்ம சாக மாட்டோம். நீ படைச்சிருக்கிறதே சாகாமல் இருக்கிறத பற்றி தான் படைச்சிருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? ஆண்டவர் ஆதாம ஏவால படைச்சதை சாகாம இருக்கும்படி தான் படைச்சாரு. சாப்பிட்டாதான் சாவன்னு சொன்னாரு. ஆனா இப்ப இவன் சாப்பிட்டா சாகாம இருப்பான்னு இவன் நினைக்கிறான். ஆனா பாருங்க, தேவனுடைய உண்மைத்தன்மையை அவன் நம்பவே இல்லை. பாருங்க, பிசாசு தேவனை நம்ப விடாதபடிக்கு அவன் எண்ணங்களில் போட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா, கனியை பார்த்த உடனே, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன மாதிரி தோணுது பாருங்க. பாருங்க, வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஸ்திரீ ஆனவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு, பாருங்க அவ சொல்றத பாருங்க, புசிப்புக்கு எப்படி இருக்குதா, நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டாள். பிசாசு சொல்லி போட்டு போயிட்டான். இப்போ அவளுக்கு அது பெரிய, அதை சாப்பிடாம இருக்க முடியாத அளவுக்கு அவ என்ன பண்றா, அதை வர்ணிக்கிறா பாருங்க, எப்படிலாம் இருந்ததுன்னு பார்க்குறா பாருங்க. கவனிங்க, உங்க வாழ்க்கையில் ஒன்று, பிசாசு சொல்றத உங்க காதால கேட்டு அல்லது உங்க மைண்ட்ல கேட்டாங்கன்னா விளைவு எப்படி வருதுன்னு பாருங்க. தேவன் எதிர்க்கிற, தேவன் வேண்டான்னு சொல்ற, தேவன் சாப்பிடாதுன்னு சொல்றது இப்போ எப்படி இருக்குது, இன்பமா இருக்குது, அழகா இருக்குது, அது புசிப்புக்கு நலமா இருக்குது. இந்த மாதிரி அவனுக்கு தோணுது. அவ சாப்பிட்டா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். அல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் உங்களுக்கு விரோதமாக பிசாசு போட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் நம்பும் போது
தேவனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் இழக்கிறீர்கள். தேவனை விட்டு நீங்கள் அவர் உண்மையவே நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை மறுதலிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு மேலே வச்சிருக்கிற கிருபையை மறுதலிக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற இரக்கத்தை நீங்கள் மறுதலிக்கிறீங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு போயிடுது, விசுவாசமே போயிடுது, இழந்து போயிடுறீங்க. காரணம், ஒரு தவறான கருத்துக்களை உள்ள வைப்பதினாலே. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு எதிராக பிசாசானவன் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனதிற்கு கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு நல்ல மனதை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இவன் சாப்பிட்டதுனால, ஆபிரகாமும் ஏவாளும் சாப்பிட்டதுனால மரணம் இன்று வரைக்கும் ஒரு கொடூரமானதாக செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்படிதானா இல்லையா? சந்ததி 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 சந்ததியாய் அந்த மரணங்கள் கடத்தப்பட்டு விட்டது. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள உங்கள் மைண்டில் நீங்கள் விதைக்கிற தவறானது உங்களை சார்ந்தது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் அது கடத்தப்படுகிறது. எத்தனை பேர் நான் சொல்கிறத கவனிக்கிறீங்க? உங்கள் எண்ணங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான எண்ணங்கள் உண்டாக வேண்டும். பரிசுத்தமான செயல்கள் உண்டாக வேண்டும். பரிசுத்தமான ஒரு எண்ணங்களை நீங்கள் உருவாக்கி உங்களுக்குள் வைத்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அந்த பரிசுத்தம் நீடிக்கிறதாய் மாறும். ஆமென். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நமக்கு விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம்னு சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லும்போது அந்த விசுவாசம் எப்படி கடத்தப்படுதுன்னு பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சுன்னா அந்த விசுவாசம் யாருக்குள்ளெல்லாம் கடத்தப்படுதுன்னா நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த விசுவாசம் கடத்தப்படுகிறது. அப்போ நான் சொல்கிறேன், அவிசுவாசமாக இருக்கட்டும், ஒரு நம்பிக்கையற்ற தன்மையாக இருக்கட்டும், கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், கெட்ட செயல்களாக இருக்கட்டும், எதுவாகவே இருக்கட்டுமே, அது உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அது உங்கள் சந்ததிக்கும் சந்ததி கடத்தப்படுமா? கடத்தப்படும். அதை நீங்கள் இன்றைக்கி நிறைய பெற்றோர் அதை கவனிக்கிறதில்ல. நாம் வாழ்கிறோம், நம்ம பிள்ளைங்க எப்படியே வாழுது அப்படின்னு இல்லை. நல்ல கவனிங்க. நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வளர்வீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசத்தை எடுத்து அதில் நீங்கள் நிற்பீங்கன்னா, விசுவாச வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அந்த விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றார் பாருங்க, வாசிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதினால். பாருங்க, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற, பொய்யான விசுவாசம் அல்ல, நல்ல விசுவாசம் தான் நான் நினைவு கூறுவேன் அப்படிங்கிறார். ஒரு அழலையே சொல்லுங்களேன். இங்க இருக்கிற உங்களோடும் மாயமற்ற விசுவாசம் இருப்பதாக. ஹலோ, கவனிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, தலையில கையை வச்சுட்டு சொல்லுங்க, எனக்குள்ளும் மாயமற்ற பொய்யற்ற உண்மையான விசுவாசம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, உன்னில் இருக்கிற மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூர்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. 5வது வசனம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அயனேக்கேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப தாய்மாரே கவனிங்க, பெற்றோரும் கவனிங்க, நீங்க ஏனதானெல்லாம் இருக்காதீங்க. விசுவாசத்தில் மாயமற்ற ஒரு விசுவாசம், உண்மை உள்ள விசுவாசம் கர்த்தருக்குள்ள நீங்க இருங்க. அப்போ என்ன ஆகும்? உங்க பிள்ளைகளுக்குள்ளும் மாயமற்ற விசுவாசம் உருவாகும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ ஒருத்தருக்குள்ள இருந்து அந்த விசுவாசம் வரும் என்றால், நான் சொல்ற தீமையும் கூட ஒருத்தருக்குள்ள இருந்து வரும். உங்க பிள்ளைகளுக்குள்ள
நல்ல காரியங்கள் நடக்கணுமா, நல்ல விசுவாசமான காரியங்கள் வாழணுமா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டுமா, தீமையற்ற வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டுமா, உங்கள் எண்ணங்களையும் நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் அப்படி தான் பண்ணாங்க. அவங்க எண்ணங்களுக்குள்ள போட்ட அந்த தப்பான விதை, நீ தேவனை போல ஆயிருவ, நீ சாக மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு. இந்த எண்ணத்தை தூக்கி தூரப்படலாம். இல்லை, கர்த்தர் ஏற்கனவே என்ன அவர் சாயலாக தான் உண்டாக்கியிருக்கிறார். நான் சாகாதபடிக்கு தான் என்னை உண்டாக்கியிருக்கிறார். நான் இதை சாப்பிட்டாதான் சாவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்திருக்கணும். இல்லை, அவன் அதை சாப்பிட்டான். காரணம், பிசாசு சொன்னதை மைண்டில் ஏற்றுக்கிட்டான். நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கை எண்ணங்கள் நல்லா இருக்கும் என்றால் உங்கள் எதிர்காலமும் நன்றாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் சரியாக இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்கள் எண்ணங்களை சரியாக்கி கொண்டு நல்ல எண்ணங்களை உடையவர்களாக இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கும். நான் சொல்கிறேன், எதை நம்ம விதைக்கிறோமோ அதுக்குரியதை பலனை பார்ப்போம். உங்கள் எண்ணங்களுக்குள் எதை விதைக்கிறீர்களோ அது என்ன ஆகுதுன்னா உங்கள் தலைமுறைகளுக்குள்ளும் அதை நீங்கள் விதைக்கிறீர்கள். ஆமாம், நிறைய நான் பார்க்குறேன். நீங்கள் விதைச்சிட்டு போயிடுவீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைங்க அதுக்குரிய நல்லதையோ கெட்டதையோ அறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்லதை விதைத்தவர்களுடைய பிள்ளைகள் நல்லதையா இருக்கிறாங்க. ஆனால் நல்ல விதைச்சதை அறுவடை செஞ்சுட்டு இருக்க பிள்ளைகள் நீங்கள், உங்களுடைய பெற்றோர் எப்படி உங்களுக்கு நல்லதை விதைச்சிட்டு போனாங்களோ அதை போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை விதையுங்கள். அப்போ உங்கள் பிள்ளைங்க நல்லதை அனுபவிப்பாங்க. அவங்க நல்லதை விதைக்கும் போது நல்லதை அறுப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல எண்ணங்களில் தான் நீங்கள் விதைக்க போகிறீர்கள். விதைனா என்னென்ன, எதில் விதைக்க போகிறீங்க? இருதயமாகிய நல்ல நினைவுகள். வேதம் சொல்லுகிறது, நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். நீங்கள் இருதயத்தில் நினைவு எப்படி இருக்கிறதோ, எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் மனுஷன் இருக்க முடியும். உங்கள் எண்ண நினைவில் எப்படி இருக்கு? நல்ல எண்ணங்களோட இருக்குதா? நல்ல பார்வையோட உங்கள் எண்ணங்கள் இருக்குதா? நல்ல சிந்தையை சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குதா? நல்ல கருத்துக்களை உள்ள வைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குதா? உங்களுக்கு நல்லதை விதைக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்குதா? அல்லது எப்படினாலும் பரவாயில்ல, எதையும் நான் உள்ள போடுறதுக்கு நான் தயார்னு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு விதைச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே தான் நல்ல எண்ணங்களை விதையுங்கள், நல்ல கருத்துக்களை விதையுங்கள். நல்ல கருத்தை எங்கே பார்க்க முடியும் சொல்லுங்க? வார்த்தைகளை தான் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளை தான் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறதால நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல மனுஷனா நீங்க இருப்பீங்கன்னா எப்படி வெளியே காட்டுறது? எப்படி பாருங்க, என்கிட்ட இருக்குது என்னது அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிறது தேவ வார்த்தை, எனக்குள்ள இருக்கிறது தேவனுடைய விசுவாசம், எனக்குள்ள இருக்கிறது தேவனுடைய சிந்தை. என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் காண்பிப்பதற்கு நல்ல மனுஷர்களாயிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறவங்கள மாறுங்க. நல்லதை முதல்ல விதைங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தவறான கருத்துக்களை தவறான செய்திகளை உங்களுக்குள்ள அனுமதிக்காமல் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிழைத்திருக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு தெரியும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு யாவீருங்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து கேட்குறான், ஆண்டவரே
என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுறா, நீங்கள் வந்து கையை வச்சா பிழைப்பா. உறுதியாக சொல்கிறான், நீ வந்து கையை வச்சுட்டா பிழைச்சிடுவா அப்படிங்கிறான். உன்னை இயேசு போகிறார். போயிட்டு இருக்கும்போது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து இயேசுவை தொட்டு சுகமாயிடுறா. இயேசு நின்று கேட்குறாரு, தொட்டது யார் அப்படிங்கிறாரு. உன்னை இவ சொல்கிறா, உண்மையாக சொல்கிறா, வந்து ஆண்டவரே நான் தான் தொட்டேன், நான் எத்தனையோ டாக்டரை போய் பார்த்தது உண்டு, ஒன்றும் சுகமாகலை, என் வீடு எல்லாத்தையும் இழந்தது தான் மிச்சமே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு கொடிய வேதனையில் இருந்தேன், உன் வந்து தொட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். அந்நேரமே அவள் சுகமடைந்து விட்டாள். தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகமாயிட்டா. இயேசு இப்போ ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். என்ன செய்தி சொல்கிறாருன்னா, அந்த மகளுக்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். இதை பக்கத்தில் இருந்து அந்த மனுஷன் கேட்டுட்டு இருக்கிறான். யாரு? அந்த மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காளே அவனுடைய தகப்பன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ இவளுக்கு ஒரு விசுவாசம் உருவுது, விசுவாசம் உண்டாகுது. ஏன்னா அங்கே 12 வருஷம் பெரும்பாடாக இருக்கிற இவளுக்கு சுகமாயிடுச்சுன்னா என் பிள்ளைக்கும் சுகமாயிரும்னு இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வந்து தட்டுறான். என்ன தட்டுறான் அப்படின்னா, உன் மகள் மரித்து போய்விட்டாள், நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், நீ வா, நம்ம எல்லாரும் போய் அங்கே போய் அடக்கத்துக்கு ரெடியாகவும் வா அப்படின்னு கூப்பிட்றான். இனிமேல் போதகர் வந்து என்ன ஆக போகுது? இன்னும் போதகர் வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, வேண்டாம், மரித்து போய்விட்டால் நம்ம போவோம் வான்னு கூப்பிட்றான். இந்த சத்தத்தை இயேசு கேட்குறார். கேட்டுட்டு அவனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒரு பக்கத்தில் நல்ல செய்தி வருது, இன்னொரு பக்கத்தில் கெட்ட செய்தி வருது. என் பிள்ளை பிழைப்பால் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி மைண்டில் இருக்குது, அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, செத்து போயிட்டா அப்படின்ட்டு. இதற்கு இடையில் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்ன பண்ணு, பயப்படாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சிந்தனையில் வேற ஒன்றை கொண்டு வராத. நீ பிழைப்பான்கிற ஒரு எண்ணம் வச்சிருக்கல்ல, அவள் உயிரோட எழும்புவாள்னு நீ ஒரு சிந்தையில் வச்சிருக்கல்ல, அதை மீறி இன்னொரு செய்தி வரும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளாதே. நீ பயப்படாத, நீ அமைதலாயிரு, நீ விசுவாசமாயிரு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன விசுவாசிக்கிறையோ அதை தாண்டி வேற எது உனக்கு எதிராக வந்து உன் எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள்ள கொண்டு வர பார்க்கிறதோ அதை எல்லாத்தையும் நீ நிறுத்து அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எதிர்மறையா என்ன 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 வார்த்தைகள் வருதோ அதை நிறுத்துங்கள். தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அதிலேயே நிலைத்து நிறுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்லி கொடுக்குறார். ஒரு மனிதன் ஒரு பலவீனமான விசுவாசத்திலிருந்து எப்படி பலமான விசுவாசத்துக்கு வர்றது? உங்களுக்கு இருக்கிற எதிர்மறையா வர்ற எண்ணங்களை தடுத்து நிறுத்துங்கள். முதல்ல அதை நிறுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வைங்க. பாருங்க, ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது அதிகாரத்தில் பாருங்க, 22வது வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் கவனிங்க, அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எப்படி எண்ணணும், எப்படி எண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார். சொல்கிறார் பாருங்க, சீஷர்களை பார்த்து, நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அப்படின்னா என்ன? எண்ணாதிருங்கள் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா 28வது வசனத்தில் பாருங்கள், இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே,
இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுகளுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களை உடுத்துவிப்பது அதிக அப்படி சொல்றார். சின்ன விசுவாசத்தில் இருக்கிற, பலவீனமான விசுவாசத்தில் இருக்கிற, அற்ப விசுவாசத்தில் இருக்கிற அந்த மக்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் நீ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்காத. அப்படிப்பட்ட கவலையை விடு, அதை நிறுத்து. உனக்குள்ள அந்த கவலைங்கிறது உள்ள வர வேண்டாம், அந்த எண்ணம் உனக்குள்ள வர வேண்டாம், அந்த சிந்தை உனக்குள்ள வர வேண்டாம் அப்படிங்கிறார். கவலைனாலே அதுதான் பாருங்க. என்னத்தை செய்ய போகிறோமோ, பிள்ளைகளுக்கு நம்ம இப்படி தான் மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறோமோ, நம்ம பிள்ளைங்க எப்படி தான் படிக்க போகிறாங்களோ, நாம் என்ன பண்ண போகிறோமோ, வயசாகி போச்சு, வியாதி வந்துருச்சு, என்ன பண்ண போகிறோமோ, இப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டே இருக்காதீர்கள், கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள். ஆண்டவருங்க பாருங்க, நீ அப்படிலாம் செய்யாத. சின்ன விசுவாசத்திலிருந்து பெரிய விசுவாசத்துக்கு வரணும்னா எப்படின்னு பாரு. அங்கே பாருங்க, 23 இருந்து பாருங்க. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. அடுத்த வசனம், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளை பண்டக சாலையும் இல்லை களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகள் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்னத்தை உண்போம் என்னத்தை சாப்பிடுவோம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம், நாளைக்கு என்ன உடுக்க போகிறோம். சிலருக்கு நாளைக்கு சமையல் பண்ணுறதுக்கே கவலை வந்துடுது, நாளைக்கு என்ன ட்ரெஸ் உடுக்க போகிறோங்கிறது கவலை வந்துடுது. இருக்கு ட்ரெஸ்ஸு, ஆனாலும் எதை உடுக்கணுங்கிற கவலை வருது. அப்படி தானே? பீரோவில் நிறைய இருக்கும், ஆனால் நாளைக்கு என்னத்தை உடுக்கலாம், எந்த ட்ரெஸ்ஸை உடுக்கலாம், என்ன சமைக்கலாம், இதே கவலையாக இருக்குது பாருங்க நிறைய பேருக்கு. ஆனால் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, நாளைக்குள்ளதை நாளைக்கே பாருங்கள், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆனால் இங்கே பாருங்க, கவனித்து பாருங்கள் அப்படிங்கிறார் பாருங்க. நீ எதை கவனிக்கணுமோ அதை கவனி. என்ன கவனிக்க? ஆண்டவர் சொல்ற காகங்களை கவனித்து பாருங்கள், அதை விதைக்கிறது இல்லை அறுக்கிறது இல்லை, பண்டக சாலை கிடையாது, அதுக்கு களஞ்சியம் கிடையாது, ஆனால் இதெல்லாம் இல்லைன்னா கூட அதுக்கு நான் பிழைப்பூட்டுறேன் அப்படிங்கிறார். அப்போ அதை காட்டிலும் விசேஷித்தவர்களாயிருக்கிற உங்களை நான் பிழைப்பூட்ட மாட்டேனா? அப்போ இதை கவனிங்க. கர்த்தர் எப்படி ஒரு காகத்தை பிழைப்பூட்டுகிறார், கர்த்தர் ஒரு மனிதனை எப்படி பிழைப்பூட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக காகங்களை பறவைகளை என்ன பிழைப்பூட்டுறேன், அதை காட்டிலும் விசேஷித்த ஒன்றை நான் பிழைக்க வைக்க மாட்டேனா? ஆண்டவரை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்டுகிறதற்கும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துறதுக்கும் உங்களை உயர்வாய் நடத்துறதுக்கும் அவர் இருக்கிறார். அவரை கவனியுங்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் கவனிங்க. விசுவாசம் அப்படிதாங்க, யாரை கவனிக்கணுமோ அவரை கவனிக்கணும். நீங்கள் சட்டையை கவனிக்காதீங்க, ட்ரெஸ்ஸை கவனிக்காதீங்க, ஆகாரத்தை கவனிக்காதீங்க, அதையெல்லாம் தந்தவரை கவனியுங்கள், அதை கொடுக்கிறவரை கவனியுங்கள், அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு பிழைப்பை ஊட்டுகிறவரை கவனியுங்கள். அதான் கவனி. ஆண்டவர் சொல்ற, காகத்தை பாரியா, அதான் பறவையை பாரியா, நான் அதெல்லாத்தையும் நீ கவனிக்கும் போது நான் எப்படி உன்னை நடத்த போகிறேங்கிறத நீ கவனிக்க முடியுங்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே இங்கே கவனிப்போம். கவலைப்படுகிறதுனால் உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத மறுபடியும் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற. நீ கவலைப்படுறதுனால ஏதாவது கொஞ்சம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? அதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? நீ கவலைப்படுறதுனால எது குறைஞ்சிட போதா அல்லது கூடிட போதா
அல்லது வந்துட போதா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்கணும், உங்களை கவலைப்படும் போது, சந்தேகப்படும் போதெல்லாம் நினைக்கணும், ஆண்டவரை சந்தேகப்படும் போதெல்லாம் நினைக்கணும். நம்ம ஆண்டவரை சந்தேகப்படுறதுனால ஏதாவது வந்துட போதா? ஆண்டவரை குறை பேசுறதுனால நமக்கு ஏதாவது வந்துட போதா? ஆண்டவர் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார் அப்படி சொல்றதுனால ஏதாவது வந்துட போதா? அது நடந்துட போதா? கர்த்தர் அதனால செஞ்சிட போறாரா? ஹலோ, கவனிக்க, நான் கேட்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஏதாவது ஆண்டவரை சந்தேகப்படுறதுனால, ஐயோ என் பிள்ளை சந்தேகப்பட்டுருச்சு அப்படின்னு ஏதாவது கொடுத்துட போறான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் அவர் செய்ய போகிறார். நல்லா கவனிக்கணும். விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு தான் செய்ய போறார். நீங்கள் எவ்வளவு நீங்கள் ஆண்டவரை தூஷித்த உடனே அது நடந்துருமா அப்படின்னு நடக்காது. நல்லா கவனிங்க. தூஷிக்க வைக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. பிசாசு உங்களுக்குள்ள எண்ணங்களை தூண்ட வைத்து உங்களுக்குள்ள அவன் வைக்கிறதெல்லாம் அவன் தான். அதனால் அவனை நான் பெருசு பெருசு பெருசா அவன் நீங்கள் அதை குறித்தே நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது. சரியான விதத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் சொல்கிறார், கவனி, நான் எப்படி காகத்தை நடத்துகிறேன் பாரு. அதனால் ஒன்றும் செய்ய முடியாத உங்களுக்கு ஆண்டவர் தான் எல்லாம் செய்யணும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், அடுத்தாப்புல சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றாகிலும் உடுத்தி வைத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நல்ல கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். நான் இந்த காட்டில் இருக்கிற பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் பூக்கிற பூஞ்செடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்றில் கூட அதை போல் ஒரு ட்ரெஸ் கூட சாலமோன் உடுத்தினது இல்லை அப்படிங்கிறார். அவ்வளவு மேன்மையாக மகிமையாக நான் அந்த பூக்களை உடுத்து வைப்பேன் என்றால் நான் உங்களை உடுத்து வைக்க மாட்டேனா அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் கவனிங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நான் சில நேரம் இந்த ரிப்போர்ட்லாம் அந்த நியூஸ் எல்லாம் நான் கேட்கும்போது, உலகத்தில் தண்ணீர் பஞ்சம் வரப்போகிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போலாம் நான் நினைப்பேன், ஆண்டவர் எத்தனையோ அறிவியை கொடுத்துருக்கிறார், எத்தனையோ விதமான ஊற்று கண்களை வைத்திருக்கிறார். அவர் நம்மை பிழைப்பூட்டாமல் இருப்பாரா? தண்ணி இல்லைன்னா ஒன்று நம்ம செத்துற போகிறோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் ஊற்று கண்களை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரிப்போர்ட் சொல்லலாம், செய்திகள் வரலாம், ஆனால் கர்த்தர் கோடா கோடியாக இருக்கிற மக்களை தண்ணி இல்லாமல் பஞ்சத்தில் சாக வச்சிருவார் நினைக்கிறீங்களா? முட மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் திரும்பவும் ஊற்று கண்களை திறப்பார். திரும்பவும் அருவிகள் இருந்து பாயும், மழை வரும், எல்லாம் ஒரு குறைவில்லாமல் இந்த தேசங்களை பட்டணங்களை குறைவில்லாமல் நடத்துவார். ஒருத்தரும் பஞ்சம் இல்லாமல் வாழ்வீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பிழைப்பூட்டுகிறவர் நம்ம ஆண்டவருங்க. தண்ணியை எவ்வளவுதான் தோண்டி தோண்டி எடுத்தாலும் தண்ணியை வற்றாமல் கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நாம் கொடுக்கிறவரை விசுவாசிப்போம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அருமையானவங்க, எண்ணங்களில் நிறைய நேரம் பயப்படுத்தக்கூடியது வரலாம். அந்த மனுஷனுக்கு பிள்ளை செத்து போச்சுன்னு செய்யணுன்னா என்ன வந்திருக்கணும்? ஐயோ நம்ம போவோம், சீக்கிரம் போவோம் அப்படின்னு தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், விசுவாசமாயிரு, பயப்படாத. ஆண்டவர் சொன்னபடியே விசுவாசமாக இருந்தான். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். பிழைத்தான், பிள்ளைகளை பிழைப்போ உயிரோட எழுப்பினான். உயிரோட எழும்பி வந்துச்சு பாருங்க. விசுவாசம் அப்படிப்பட்டது. செத்ததை உயிரோட எழுப்பக்கூடியது விசுவாசம். இல்லாததை இருக்கிற போல் கொண்டு வரக்கூடியது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதன் ஒரு பலவீனமான விசுவாசத்திலிருந்து பலமுள்ள விசுவாசத்துக்கு வரணுமா? நீங்கள் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருகிற சிந்தைகளை எண்ணாதிருங்கள். தேவனை சந்தேகிக்கும்படியான எந்த ஒரு வார்த்தைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள்.
தேவன் உண்மைத்தன்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்க சாட்சியா நீங்க தான் சொல்லணும், என் தேவன். இப்போ என் கூட இருக்கீங்க, நீங்களே நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், உங்கள் கூடயே இருக்கிறேன், நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். திடீர்னு ஒருத்தன் வந்து உங்கள் பாஸ்டர் மோசமானவர் அப்படின்னு உங்களை என்கிட்ட சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க, என்ன பாஸ்டர் அப்படிலாம் கிடையாது, என் பாஸ்டர் நல்லவர், எனக்கு தெரியும், எங்களுக்கு அவர் உண்மையாக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் ஒரு விசுவாசத்தின் உண்மைத்தன்மை. அப்படிதானா? நீங்கள் சொன்ன உடனே ஆமாம் அவர் செஞ்சிருப்பார், அவரை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அவன் பாருங்க, இதை போல தான் அருமையானவர்களே, கர்த்தர் உண்மை உள்ளவர். அவரை நல்லா நீங்கள் ரசித்து ருசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை கொண்டு வந்து, ஆண்டவர் அப்படி கிடையாதுப்பா, உனக்கெல்லாம் செய்ய மாட்டாருன்னு சொன்ன உடனே ஆமாம் அப்படின்னு நீங்கள் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னையிலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும், என் தேவன் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருபோதும் என்னை உண்மை இல்லாமல் இருப்பதில்லை. அவரை விசுவாசிக்கிறேன், அவர் உண்மை உள்ள தேவன், அவர் நம்பத்தக்கவர், அவர் விசுவாசிக்கத்தக்கவர், அவர் ஒருபோதும் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இதை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாருங்க. எவனோ ஒருத்தர் வந்து ஒரு போகிற போக்கில் ஆண்டவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு போன உடனே நீங்களும் ஆமான்னு சொல்லி கர்த்தர் அப்படி இப்படின்லாம் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது. நீங்கள் எப்போதும் கர்த்தருக்கு சாட்சியாக சொல்லணும், என் தேவன் விசுவாசிக்கத்தக்கவர், என் தேவன் உண்மை உள்ளவர், என் தேவன் நல்லவர், அவர் ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்பவர். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி சாட்சி சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் நிற்கணும், அப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசு வந்து காதில் ஓதுனானா நீங்கள் சொல்லணும், இல்லை, என் தேவன் பெரியவர், என் தேவன் நம்பத்தக்கவர், என் தேவன் உண்மை உள்ளவர், என் தேவன் ஒருபோதும் எனக்கு எதிராக இருப்பவர் அல்ல, என் சாதகமாக என்னோடு இருப்பார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், அவரை விசுவாசிக்கிற என்னை கைவிட மாட்டார், நான் வெட்கப்பட்டு போவது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்படி தான் நீங்கள் சொல்லணும். பிசாசுக்கு அடி கொடுக்கணும்னா நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, எந்த சூழ்நிலைகள் இருக்கட்டும், எல்லா நேரமும் நீங்கள் சொல்லணும், என் தேவன் எனக்கு பட்சமாக இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிற என் தேவன் நல்ல தெய்வம், அவரை சந்தேகிப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை சந்தேகிப்பதற்கு, அவரை சந்தேகப்படுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பிசாசு சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என் தேவன் நல்லவர், என் தேவன் ரட்சகர், என் தேவன் என்னை உயர்த்துகிறவர், தேவன் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா?